ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். குட் மார்னிங்மா. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்ஸ், அதாவது ஒளியியல்லேருந்து லென்ஸுங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லென்ஸ், அதாவது இமேஜ் ஃபார்மேஷன், லென்ஸில் வந்து பிம்பம் வந்து எப்படி உருவாகுது, அதனுடைய அளவு என்ன, தன்மை என்ன, இதை பற்றி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? லென்ஸ் அப்படின்னா இஸ் a piece of transparent media, ஒளிபுகும் தன்மையுடைய ஊடகம். சரியா? ஒளிபுகும் தன்மையுடைய ஊடகம், piece of transparent media. ஸோ லென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லென்ஸோட ரெண்டு சைடுமே ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், கோளக பரப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சைடு பிளேனாக இருக்கலாம், இன்னொரு சைடு வந்து ஸ்பெரிக்கல், அதாவது கோளகமாக இருக்கலாம். லென்ஸ் அப்படின்னா இஸ் a transparent media, அதனுடைய ரெண்டு சைடுமே வந்து ஸ்பெரிக்கல், அதாவது கோளக பரப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சைடு பிளேன் சமதளமாகவும் இன்னொரு சைடு வந்து ஸ்பெரிக்கல் கோளகமாகவும் இருக்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸை வந்து நம்ம 6 வகையாக பிரிக்கிறோம். சரி, நம்ம 6 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். 6 வகைகள் இருந்தாலும் ஜெனரலாக நம்ம லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ், குழி லென்ஸ் குவி லென்ஸ்னு ரெண்டாக தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த 6 லென்ஸும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இருபுற குவி லென்ஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் சிம்பிளி கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிக்கலாம். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே கர்வ் ஷேப்பாக இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்குது, கோளக பரப்பாக இருக்குது, ரெண்டு சைடுமே கோளக பரப்புடையதாக இருக்குது. சரியா? இது என்ன அப்படின்னா சிம்பிளாக நம்ம குவி லென்ஸ் சொல்கிறோம். இதனுடைய எட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்குது. சரியாமா? எட்ஜஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. இதனுடைய சென்டர் ஏரியா, மிடில் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா திக்காக இருக்குது. எட்ஜஸ் வந்து தின்னாக இருக்குது, சென்ட்ரல் ஏரியா வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னா குவி லென்ஸ். சரியாமா? இருபுற குவி லென்ஸ் நம்ம சிம்பிளா குவி லென்ஸ்னு சொல்றோம். ஸோ இருபுற குவி லென்ஸ் அப்படின்னாலே ரெண்டு சைடுமே ஸ்பெரிக்கல், அதாவது கர்வ் ஷேப்பா கோளக பரப்புடையதா இருக்கு. மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படக்கூடிய லென்ஸ் தான் இருபுற குவி லென்ஸ் ஆர் சிம்பிளி குவி லென்ஸ்னு சொல்றோம். சரியா? இந்த லென்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜிங் லென்ஸ், குவிக்கும் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த லென்ஸ் வழியா லைட் ரேஸ், ஒளிக்கதிர்கள் செலுத்தணும் அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகலுக்கு பின் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எல்லாமே ஒரே புள்ளியில வந்து குவிக்கப்படும். இதனால இந்த லென்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். குவிக்கும் லென்ஸ்கள், குவி லென்ஸ் குவிக்கும் லென்ஸ்கள் சொல்லுவோம், கன்வர்ஜிங் லென்ஸ். ஓகே, தென் செகண்ட் ஒன் பாருங்க இருமுற குழி லென்ஸ், தட் இஸ் பை கான்கேவ் லென்ஸ். பை கான்கேவ் லென்ஸ் ஆர் சிம்பிளி கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ்னு சொல்லிக்கலாம். சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே கர்வ் ஷேப்பா தான் இருக்கு, ரெண்டு சைடுமே கர்வ் ஷேப்பா தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு லென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஸ்பியர் சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் லென்ஸ். இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். ஸோ ரெண்டு ஸ்பியரையும் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு கிடைக்கக்கூடியது கான்வெக்ஸ், தட் இஸ் குவி லென்ஸ் கிடைக்குது. The same thing, இதுல ஒரு ஸ்பியர் அண்ட் அகைன் இதுல ஒரு ஸ்பியர். ஸோ ரெண்டு ஸ்பியரும் டச் ஆகல. ஸோ தனியா இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய, செப்பரேட்டா இருக்கும்போது கிடைக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ் நமக்கு கிடைக்கும். சரியாமா? ஓகே, ஸோ இருபுற குழி லென்ஸ் பை கான்கேவ் லென்ஸ் ஆர் சிம்பிளி கான்கேவ் லென்ஸ். குழி லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே கர்வ் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப்பா தான் இருக்கு, கோளக பரப்புடையதா தான் இருக்கு. என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மையத்துல வந்து தடிமனா இருந்துச்சு, இங்க பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரீஜியன் வந்து தின்னா இருக்கு, இதனுடைய எட்ஜஸ் வந்து திக்கா இருக்கு. சரியாமா? அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது குவி லென்ஸ்க்கு அப்படியே தலைகீழ் ப்ராசஸ் தான் குழி லென்ஸ். சரியா? மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படுவது குழி லென்ஸ். சரியா? சோ குவி லென்ஸ் அப்படின்னா எட்ஜஸ் வந்து தின்னா இருக்கும், சென்ட்ரல் ஏரியா வந்து திக்கா இருக்கும். இங்க அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸா வருது. இங்க பாத்தீங்கன்னா சென்டர் வந்து தின்னா இருக்கும், மெலிந்து காணப்படும், எட்ஜஸ் வந்து நல்லா திக்கா இருக்கும். சரியா? அதாவது மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படக்கூடிய லென்ஸ் வந்து இருபுற குழி லென்ஸ் ஆர் சிம்பிளி குழி லென்ஸ். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா தட்டை குவி லென்ஸ், அதாவது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். பேரே இருக்கு பாருங்க, பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். சோ ஒரு சைடு பிளேனா இருக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ், தட் இஸ் குவி லென்ஸ் இருக்கு. இதனால இத என்ன சொல்றோம் அப்படின்னா பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்றோம். தென் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தட்டை குழி லென்ஸ், அதாவது பிளேனோ கான்கேவ் லென்ஸ். சோ நமக்கு தெரியும், சோ ஒரு சைடு பிளேன் இருக்கு, இன்னொரு சைடு குழிஞ்சு இருக்கு, இதுனா குழி லென்ஸ். ஒரு சைடு சமதள பரப்புடையதா இருக்கு, இன்னொரு சைடு குழிஞ்சு இருக்கிறனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா தட்டை குழி லென்ஸ், பிளேனோ கான்கேவ் லென்ஸ்னு சொல்றோம். சரியா? the next one பாருங்க
கான்கேவோ கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் பாசிட்டிவ் மினிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. குழி குவி லென்ஸ் அல்லது நேர்பிறை தடம், பாசிட்டிவ் மினிஸ்கஸ். பிறை போல இருக்கிறனால இந்த மினிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் மினிஸ்கஸ், நேர்பிறை தடம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குழிஞ்சிருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா குவி லென்ஸோட கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு. ரெண்டுமே இருக்கிறனால இத வந்து குழி குவி லென்ஸ்னு சொல்லுவாங்க. தென் லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ், தட் இஸ் குவி குழி லென்ஸ், குவி குழி லென்ஸ். சோ இங்க குவிஞ்சு இருக்கு, இங்க உள்நோக்கி குழிஞ்சு இருக்கு. ரெண்டு லென்ஸ்மே இருக்கிறனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா குவி குழி லென்ஸ்னு சொல்றோம். ஆறு லென்ஸ் இருந்தாலும் ஜெனரலா நம்ம குழி லென்ஸ், குவி லென்ஸ், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் கிளாசிஃபை பண்றோம். ஓகே, இந்த கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸ் பார்ப்போம். சரியாமா? குழி லென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா குழி லென்ஸ் அப்படினாலே கான்கேவ் லென்ஸ். இந்த குழி லென்ஸ் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு கியூர் மயோபியா. மயோபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் சைட்டட்னஸ், அதாவது கிட்ட பார்வை. கிட்ட பார்வையை குணப்படுத்த பயன்படக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னா குழி லென்ஸ். தென் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறது தூர பார்வை, லாங் சைட்டட்னஸ். சரியாமா? தூர பார்வை. தூர பார்வை கியூர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னா குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். சோ கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், தூர பார்வைக்கு குவி லென்ஸ். ஞாபகம் வைக்கிறது கிட்ட குழி தோண்டி தூர குவின்னு சொல்லுவாங்க. சரியா? கிட்ட குழி தோண்டி மண்ணை வந்து பக்கத்துலயே குமிச்சு வைக்க மாட்டாங்க. பக்கத்துல குமிச்சு வச்சோம் அப்படின்னா மண்ணு பழையபடி சருவி குண்டுக்குள்ள தான் வந்துடும். அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல குழி தோண்டி தூரத்துல கொண்டு குவிச்சு வைப்பாங்க. அப்ப கிட்ட குழி தூர குவி, கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், தூர பார்வைக்கு குவி லென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தென் கான்கேவ் லென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மயோபியா, கிட்ட பார்வையை குணப்படுத்த பயன்படுத்தப்படுது. அண்ட் அகைன் பாத்தீங்க அப்படின்னா கலீலியோ டெலஸ்கோப். கலீலியோ பாத்தீங்க அப்படின்னா 1609ல கலீலியோ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. 2009வது வருஷத்தோட கலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு 400 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் அந்த 2009வது வருஷத்தை ஆஸ்ட்ரானமிக் இயர், சர்வதேச வானியல் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தடவை நமக்கு ஜிஎம்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். சரியாமா? இந்த கலீலியோ டெலஸ்கோப், டெலஸ்கோப் அப்படின்னாலே தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை பெரிதாக்கி பார்க்க. எக்ஸாம்பிள் இப்போ வானத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் ஆர் மூன், இது வந்து நம்ம பூமியில இருந்து பார்க்க பயன்படக்கூடிய பொருள் தான் டெலஸ்கோப். தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை பெரிதாக்கி பார்க்க பயன்படக்கூடியதுதான் டெலஸ்கோப், தொலைநோக்கி. சரியா? இந்த கலீலியோ தொலைநோக்கினால ஐ லென்ஸ், அதாவது கண்ணருகு லென்ஸாக நம்ம இந்த குழி லென்ஸை பயன்படுத்துறாங்க. இதன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பைனாகுலர். பைனாகுலர்ல பயன்படுத்தப்படக்கூடியது இந்த கான்கேவ் லென்ஸ். இதன் அடுத்தது பாருங்க பீப் ஹோல் கேமரா. அதாவது வீட்டோட டோர்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க யாரு அப்படிங்கறத நம்ம உள்ள இருந்தே பார்ப்போம். அந்த பீப் ஹோல் கேமரான்னு சொல்றாங்க. அதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ். சரியா? தென் குவி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்சுரி ஹைப்பர்மெட்ரோபியா, தூர பார்வையை குணப்படுத்த பயன்படுத்தப்படுது. இதன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெலஸ்கோப், தொலைநோக்கி, மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி, அதாவது சின்னதா இருக்கக்கூடிய பொருட்களை ஜூம் பண்ணி உருவெடுக்கி பார்க்க பயன்படுத்தப்படக்கூடியது. நம்ம ஸ்கூல்ல லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டெலஸ்கோப் அதாவது தொலைநோக்கி, மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி, இதுல பயன்படுது. தென் அகைன் பாத்தீங்க அப்படின்னா கேமரா, அதாவது ஒளிப்பட கருவிகள்லயும் நம்ம குவி லென்ஸ் பயன்படுத்துறோம். அண்ட் ப்ரொஜெக்டர் வீழ்த்திகள்ல பயன்படக்கூடியது இதே குவி லென்ஸ் தான். சரியாமா? தென் அகைன் பாத்தீங்க அப்படின்னா மேக்னிஃபையிங் லென்ஸ், உருப்பெருக்கக்கூடிய லென்ஸா பயன்படுத்துறோம். ஐ லென்ஸ், கண்ணில் பயன்படுத்தப்படக்கூடிய லென்ஸும் இந்த குவி லென்ஸ் தான். சரியாமா? ஸோ இது வந்து குழி லென்ஸ் அண்ட் குவி லென்ஸோட யூசஸ். சரியா? தென் ஒரு பொருளினுடைய லென்ஸ் முன்னாடி ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய பிம்பம் எந்த அளவுல இருக்கு, எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ள போக முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரே டயக்ராம், அதாவது இந்த கதிர் வரைபடம் வரைகிறதுக்கு தேவையான ரூல்ஸும் அதுக்குள்ள டேர்ம்ஸும் நம்ம பார்ப்போம். சரியாமா? ஓகேமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஆப்டிகல் சென்டர். ஆப்டிகல் சென்டர் அப்படின்னா தமிழ்ல வந்து ஒளியியல் மையம் சொல்லுவோம். சரியா? ஒளியியல் மையம். ஆப்டிகல் சென்டர் அப்படின்னா the central point of a lens, central point of a lens. சரியா? ஸோ லென்ஸினுடைய மைய புள்ளியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்டிகல் சென்டர்னு சொல்றோம். ஸோ ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லென்ஸினுடைய சென்ட்ரல் பாயிண்ட், இந்த சென்ட்ரல் பாயிண்ட் மைய பகுதியை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒளியியல் மையம். இப்போ ஆப்டிகல் சென்டர் அப்படின்னா the central point of a lens. சரியா? லென்ஸினுடைய மைய புள்ளியை ஒளியியல் மையம் சொல்றோம். and the optical center is represented by the letter O. சரியா? ஒளியியல் மையத்தை O லெட்டர்னால நம்ம டினோட் பண்றோம். then second thing என்ன அப்படின்னா center of curvature, வளைவு மையம். சரியா? center of curvature, வளைவு மையம். இது என்ன அப்படின்னா the center of spheres, center of sphere. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் லென்ஸ் அப்படினாலே கண்டிப்பா அது என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்பியர் சேர்ந்து
இந்த பகுதியை தான் நம்ம லென்ஸ்ன்னு சொல்றோம். இதுதானமா? ஸோ அந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த ஸ்பியர் எடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் இது. இந்த ஸ்பியர் எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் இது. ஸோ ரெண்டு கர்வேச்சர் இருக்கிறனால இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை C1 C2ன்னு சொல்றோம். சரியாமா? கோளங்களினுடைய மைய பகுதியை வளைவு மையம் சொல்றோம். கோளத்தினுடைய மைய பகுதியை வளைவு மையம் சொல்றோம். சென்டர் ஆஃப் ஸ்பியர், ஸ்பியரோட சென்ட்ரல் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம் சொல்றோம். சரியா? ரெண்டு வளைவு மையம் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் C1 and the second one is C2. தென் அடுத்து பாருங்கம்மா பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சுன்னு சொல்றோம். முதன்மை அச்சு, முதன்மை அச்சுனா வேற எதுவும் இல்லை, இந்த வளைவு மையத்தை இணைக்கக்கூடிய அந்த கற்பனை கோடை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதன்மை அச்சு. வளைவு மையத்தை இணைக்கக்கூடிய கற்பனை கோடு அல்லது ஒரு நேர் கோடு தான் நம்ம முதன்மை அச்சுன்னு சொல்றோம். இதை பீங்கிற லெக்சர்னால டினோட் பண்றோம். சரியாமா? an imaginary line passing through the center of curvature. Imaginary line or straight line passing through the center of curvature is called principal axis. இதை தான் முதன்மை அச்சுன்னு சொல்றோம். கேபிட்டல் பீங்கிற லெக்சர்னால நம்ம டினோட் பண்றோம் முதன்மை அச்சு. ஓகே, தென் அடுத்து பாருங்கம்மா பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது குவியம், முதன்மை குவியம். பிரின்சிபல் ஃபோக்கஸ் முதன்மை குவியம். இது என்ன அப்படின்னா ஒரு லென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சு. இது வந்து மைய புள்ளி, ஒளியியல் மையம் O. சரியா? சோ என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக, முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன், விலகல் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில போய் குவிக்கப்படும். இது எந்த புள்ளியில குவிக்கப்படுதோ அந்த புள்ளியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா முதன்மை குவியம் சொல்றோம். சரியாமா? முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர் விலகல் அடைந்த பின் முதன்மை அச்சின், அதாவது லென்ஸுக்கு அடுத்த சைடுல இருக்க முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவிக்கப்படும். எந்த புள்ளியில குவிக்கப்படுதோ அந்த புள்ளியை தான் நம்ம முதன்மை குவியம் சொல்றோம். சரியாமா? when a ray of light which is parallel to the principal axis after refraction it will meet at a particular point in the principal axis. சரியா? இந்த principal axisக்கு parallel-ஆ வரக்கூடிய light ray refraction விலகல் அடைஞ்சதுக்கு அப்புறமா லென்ஸோட இந்த சைடுல அகைன் அந்த முதன்மை அச்சுல ஒரு புள்ளியில ஃபோக்கஸ்ட் ஆகுது, குவிக்கப்படுது. அது எந்த புள்ளியில குவிக்கப்படுதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ், முதன்மை குவியம் சொல்றோம். சரியாமா? இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸை வந்து இங்க வந்து நமக்கு ரெண்டு பிரின்சிபல் ஃபோக்கே இருக்கு. சரியா? ரெண்டு முதன்மை குவியங்கள் இருக்கிறனால that is denoted by F1 and F2. F1 F2 நம்ம குறிக்கிறோம். சரியாமா? இதெல்லாம் முதன்மை குவியம் சொல்றோம். ஓகே, then அடுத்து பாருங்க focal length, that is denoted by the letter F. குவிய தூரம், குவிய தூரம். focal length அப்படின்னா the distance between O and F. சரியா? ஆப்டிகல் சென்டருக்கும் focal lengthக்கும் இடையில இருக்கக்கூடிய distance தான் focal length ன்னு சொல்றோம். the distance between the optical center and the principal focus is focal length. சரியா? குவிய தூரம் அப்படிங்கிறது ஒளியியல் மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம குவிய தூரம் F ன்னு சொல்றோம். சரியா? இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆப்டிகல் சென்டர், ஒளியியல் மையம். ஓங்கிற லெக்சர்னால டினோட் பண்றோம். லென்ஸோட சென்டர் பாயிண்ட் தான் நம்ம ஆப்டிகல் சென்டர்னு சொல்றோம். செகண்ட் திங் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், தட் இஸ் வளைவு மையம். இது சீங்கிற லெக்சர்னால டினோட் பண்றோம். இந்த கோளத்தினுடைய மைய பகுதி சென்டர் ஆஃப் ஸ்பியரை வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்றோம். ரெண்டு ஸ்பியர் இருக்கிறனால நமக்கு ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு, தட் இஸ் C1 and C2. and the third one is principal axis, முதன்மை அச்சு. பீங்கிற லெக்சர்னால டினோட் பண்றோம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனை தான் பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்றோம். சரியாமா? வளைவு மையத்தை இணைக்கக்கூடிய கோடை தான் நம்ம முதன்மை அச்சு P ன்னு டினோட் பண்றோம். then another one is principal focus, that is முதன்மை குவியம். ரெண்டு குவியம் இருக்கிறனால F1 F2 நம்ம சொல்றோம். சரியா? முதன்மை குவியம் அப்படிங்கிறது முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் விலகல் அடைந்த பின் லென்ஸோட அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய முதன்மை அச்சு ஒரு புள்ளியில் குவிக்கப்படும். அந்த குவிக்கப்படக்கூடிய புள்ளியை தான் நம்ம முதன்மை குவியம் சொல்றோம். சரியா? when a ray of light which is parallel to the principal axis after refraction it will meet at a particular point on the principal axis. That particular point is called principal focus and it is denoted by the letter F1 and F2. Okay, then focal length, குவிய தூரம், it is represented by the letter F. குவிய தூரம் F. சரியா?
the distance between the optical center and the principal focus. ஒளியியல் மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையேயான தொலைவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குவிய தூரம் f ன்னு சொல்றோம். சரியா? அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். தென் அகைன் பாத்தீங்க அப்படின்னா லென்ஸ்ல வந்து நமக்கு ரெண்டு வகையான பிம்பம் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்னு ரியல் இமேஜ், இன்னொன்னு வர்ச்சுவல் இமேஜ். மெய் பிம்பம், மாய பிம்பம் சொல்றோம். சரியா? சோ மெய் பிம்பம்னா என்ன, மாய பிம்பம்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா ரியல் இமேஜ், மெய் பிம்பம், and this is virtual image, மாய பிம்பம். எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்க ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா when light rays converge, சோ ஒளிக்கதிர்கள் வந்து குவிக்கப்படும் போது நமக்கு உருவாகக்கூடியது ரியல் இமேஜ், மெய் பிம்பம். ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படும் போது உருவாகக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னா மெய் பிம்பம், ரியல் இமேஜ் ன்னு சொல்றோம். and it is diverged, light rays diverged, ஒளிக்கதிர்கள் வந்து விரிந்து செல்லும்போது கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா வேற எதுவும் இல்லாம நம்ம குவி லென்ஸை வந்து கன்வர்ஜிங் லென்ஸ், குவிக்கும் லென்ஸ்கள் சொல்லுவோம். குழி லென்ஸை வந்து டைவர்ஜிங் லென்ஸ், அதாவது விரிக்கும் லென்ஸ்கள்னு சொல்லுவோம். சரியா? சோ கன்வர்ஜ் அப்படின்னா லைட் ரேஸ், இந்த மாதிரி வரக்கூடிய லைட் ரேஸ் ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகுது. இதுதான் இந்த கன்வர்ஜ், குவிக்கப்பட்டது. இந்த மாதிரி குவிக்கப்படும் போது உருவாகக்கூடியது ரியல் இமேஜ். சரியா? டைவர்ஜ், சோ டைவர்ஜ் அப்படின்னா இங்க வரக்கூடிய லைட் ரேஸ்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது, விரிந்து போகக்கூடியது தான் டைவர்ஜிங், விரிக்கும் லென்ஸ்கள் சொல்லுவோம். இங்க ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா வர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம். சரியா? சோ நமக்கு தெரியும் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படினாலே கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ், and diverging lens அப்படினாலே குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். சரியா? அப்ப கான்கேவ் அதாவது குவி லென்ஸ்ல உருவாகக்கூடிய பிம்பம் மெய் பிம்பமா இருக்கும், and குழி லென்ஸ்ல உருவாகக்கூடிய பிம்பம் மாய பிம்பமா இருக்கும். சரியா? ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட். சரியா? மெய் பிம்பம் எப்பவுமே தலைகீழா தான் இருக்கு. சரியா? தலைகீழா இருக்கு. and மாய பிம்பம் பாருங்க எரெக்டட், நேராக இருக்கும், நேரான மாய பிம்பமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மெய் பிம்பம் வந்து குவி லென்ஸ்ல தான் உருவாகும், மெய் பிம்பம் தலைகீழா தான் இருக்கும். மாய பிம்பம் குழி லென்ஸ்ல உருவாகுது, அது எப்பவுமே நேரா தான் இருக்கு. சரியாமா? இதன் அடுத்து பாருங்க ரியல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ட் ஆன் தி ஸ்கிரீன். திரைகள்ல உருவாகக்கூடியது மெய் பிம்பம், லென்ஸ்ல அல்லாட்டி கண்ணாடியில மிரர்ல உருவாகக்கூடியது மாய பிம்பம். சரியாமா? தென் இந்த ரியல் இமேஜ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. due to the actual intersection of light rays, ஒளிக்கதிர்கள் ஒன்றை ஒன்று வெட்டிக் கொள்ளும் போது உருவாகக்கூடியது ரியல் இமேஜ், மெய் பிம்பம். இங்க பாத்தீங்க அப்படின்னா due to the imaginary intersection of light rays. சரியாமா? சோ லைட் ரேஸ் வந்து வெட்டிக்கொள்வதை நம்ம கற்பனை பண்றோம். அப்போ உருவாகக்கூடிய இமேஜ் தான் என்ன அப்படின்னா மாய பிம்பம். உண்மையாவே வெட்டிக்கொண்டா உருவாகக்கூடியது ரியல் இமேஜ், இமேஜினரியா நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மாய பிம்பம். இந்த ரியல் இமேஜ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிவி ஸ்கிரீன்ல நமக்கு தெரியக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ரியல் இமேஜஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் மாய பிம்பம் சொன்னீங்க அப்படின்னா பிளேன் மிரர், சமதளாடி. நம்ம வீடுகள்ல முகம் பார்க்குறோம்ல, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில உருவாகக்கூடிய பிம்பம் பாத்தீங்க அப்படின்னா மாய பிம்பம். தென் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சாச்சு அப்படின்னா நம்ம இமேஜினரி அந்த ரே டயக்ராம் வரையலாம். இந்த டயக்ராம் வரையறதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா குவி லென்ஸ்ல இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கான ரூல்ஸ் பார்க்கறோம். இந்த 3 ரூல்ஸ்மே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பேசிக்கா அந்த ரூல்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்துக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குவி லென்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பெரிக்கல் ஷேப்போட தான் வரைவோம். குவி லென்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இது வந்து ஆப்டிகல் சென்டர், ஒளியியல் மையம். இது வந்து இந்த லைன் வந்து முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இது வந்து ரெண்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ், முதன்மை குவியம் இருக்கும். சோ F1 F2 இங்க 2 F1 2 F2 இந்த மாதிரி இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஒளியியல் மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர். சோ ஒரு ஒளிக்கதிர் ஒளியியல் மையம் வழியாக போச்சு அப்படின்னா அது எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லாம அது பாட்டுக்கு இந்த வழியா வந்துச்சோ அதே மாதிரி இருக்கும், வித்அவுட் எனி டீவியேஷன். ஒளியியல் மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எந்த ஒரு விலகலும் இல்லாமல் அதே பாதையில் செல்லும். சரியா? சோ இது வந்து இந்த மாதிரி எதுவுமே டீவியேட் ஆகல. சரியா? ஒளியியல் மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் விலகல் அடையாமல் அதே பாதையில் செல்லும். ஒளியியல் மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் விலகல் அடையாமல் அதே பாதையில் செல்லும். சரியாமா? when a ray of light passing through optical center it will emerge without any deviation, when a ray of light when a light ray passing through optical center it will emerge without any deviation. optical center வழியா வரக்கூடிய light ray எந்த ஒரு deviation இல்லாம அது பாட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? தென் செகண்ட் பாருங்கம்மா. சோ செகண்ட் அதே டயகிராம் தான் போட்டுருக்கோம். முதன்மை அச்சிற்கு இணை
ஒளிக்கதிர் முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் ஒளிக்கதிர் முதன்மை குவியம் வழி செல்லும். சரியா, முதன்மை குவியம் வழி செல்லும். முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் ஒளிக்கதிர் முதன்மை குவியம் வழி செல்லும். சரியா, முதன்மை குவியம் வழி செல்லும். இதுதான் செகண்ட் ரூல். சரியா, when a ray of light which is parallel to the principal axis it meets the principal focus after refraction. சரியா, அதாவது முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் ஒளிக்கதிர் அடுத்த சைடுல இருக்கக்கூடிய லென்ஸோட முதன்மை அச்சின் முதன்மை குவியம் வழியாக செல்லும். சரியா, முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் ஒளிக்கதிர் முதன்மை குவியத்தின் வழி செல்லும். முதன்மை அச்சிற்கு இணையாக வரும் ஒளிக்கதிர் முதன்மை குவியத்தின் வழி செல்லும். இதுதான் செகண்ட் ரூல். சரியா, when a ray of light which is parallel to the principal axis passing through the principal focus on the other side of the lens after refraction. Principal axis க்கு parallel வரக்கூடிய light ray after refraction, அதாவது refract ஆனதுக்கு அப்புறமா லென்ஸோட இந்த சைடுல இருக்கக்கூடிய principal focus முதன்மை குவியம் வழியாக போகும். இதுதான் செகண்ட் ரூல். சரியா, இந்த செகண்ட் ரூலோட ஆப்போசிட் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா தேர்ட் ரூல். இதோட அப்படியே ரிவர்ஸ் தான் இந்த தேர்ட் ரூல். சரியாமா, இந்த தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது முதன்மை குவியத்தின் வழியாக வரும் ஒளிக்கதிர் முதன்மை குவியத்தின் வழியாக வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை அச்சிற்கு இணையாக செல்லும். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். இங்க பாத்தீங்கன்னா முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடியது முதன்மை குவியம் வழியா போகுது. இங்க முதன்மை குவியம் வழியாக வரக்கூடியது முதன்மை அச்சுக்கு இணையாக போகுது. சரியாமா, அந்த தேர்ட் ரூலோட அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இந்த தேர்ட் ரூல். செகண்டோட ரிவர்ஸ் வந்து நம்ம தேர்டா போகும். சரியாமா, முதன்மை குவியத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும். When a ray of light passing through the principal focus then becomes parallel to the principal axis. சரியா, இந்த மூணு ரூல்ஸையும் வச்சு தான் நம்ம ரே டயக்ராம் போடுறோம். ஒருக்க கூட பார்ப்போம். So first rule என்ன அப்படின்னா ஆப்டிகல் சென்டர் ஒளியியல் மையம் வழியாக போகக்கூடிய ஒளிக்கதிர் எந்த ஒரு டீவியேஷனும் விலகலும் இல்லாம அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சுக்கு parallel-ஆக இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை குவியத்தின் வழியாக செல்லும். இது செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ரூல் முதன்மை குவியம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய ஒளிக்கதிர் பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சுக்கு இணையாக வரும். இந்த மூணு ரூலையும் வச்சு தான் நம்ம ரே டயக்ராம் போட போறோம். சரியாமா, so first condition என்ன அப்படின்னா when an object is placed at infinitive. So when an object is placed at infinitive, so ஒரு பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கும் பொழுது அந்த பொருள்ல இமேஜ் பிம்பம் எங்க உருவாகுது, பிம்பத்தினுடைய அளவு என்ன, அது மெய் பிம்பமா மாறி பிம்பமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த மூணு ரூல்ஸையும் வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். சரியாமா, பொருளானது ஈரிலா தொலைவில் இருக்கும் பொழுது எங்க இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் இந்த வரைஞ்சிக்கலாம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் போடுறோம். தென் இது வந்து குவி லென்ஸ், இது வந்து ஆப்டிகல் சென்டர் O. சோ இதுல இருந்து F2, இதுல இருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா F1, this is 2F1 and 2F2. ஓகேவாமா, சோ பொருள் எங்க இருக்கு, இன்ஃபினிட்டிவ் ஈரிலா தொலைவு எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல. சோ பொருள்ல இருந்து ஒளிக்கதிர்கள் வரத நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். சரியாமா, பொருள்ல இருந்து ஒளிக்கதிர்கள் வருது. இந்த ஒளிக்கதிர்கள் எங்க இருக்கு பாருங்க, முதன்மை அச்சுக்கு இணையாக இருக்கு. The light rays are just parallel to the principal axis. Principal axis க்கு parallel-ஆ இருக்கு. அப்ப நம்மளுடைய first rule, second rule என்ன சொல்லுது பாருங்க, முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை குவியம் வழி செல்லும். முதன்மை குவியம் வழி செல்லும். இப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வரக்கூடிய light ray எங்க போகுது பாருங்க, முதன்மை குவியத்தின் வழி செல்லும். சோ அடுத்த லைட் ரே, அடுத்த ஒளிக்கதிர் இதுவும் முதன்மை அச்சுக்கு parallel-ஆக இணையாக தான் இருக்கு. அப்ப இதுவும் எங்க வருது பாருங்க, முதன்மை குவியத்தின் வழியாக தான் செல்லும். சரியா, அப்போ நமக்கு எப்பவுமே இமேஜ் பிம்பம் எந்த இடத்துல உருவாகும் அப்படின்னா two refracted rays விலகல் அடைந்த ரெண்டு கதிர்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். சோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு ரிஃப்ராக்டட் ரே, இது ஒரு ரிஃப்ராக்டட் ரே, ரெண்டு ரேயும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஸ்பேஸ் எது அப்படின்னா F2ங்கிற இடத்துல
தான் நமக்கு பிம்பம் உருவாகும். இமேஜ் எங்க உருவாகும்? ரிஃப்ராக்டட் ரேஸ் மீட் ஆகக்கூடிய அந்த மீட்டிங் பாயிண்ட்ல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு விலகு கதிர்களும் F2ங்கிற இடத்துல சந்திக்கப்படுது. அப்ப நம்ம பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கும் பொழுது நமக்கு பிம்பம் எங்கமா உருவாகுது? F2. So image is formed at F2. சரியா? பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கும் பொழுது பிம்பமானது F2ல உருவாகுது. தென் பிம்பத்தினுடைய அளவு பார்ப்போம். சரியா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் சைஸ்க்கு தான் இருக்கு. புள்ளி அளவுக்கு சிறிய புள்ளி அளவுக்கு தான் இருக்கு. இப்ப இந்த பொருளினுடைய அளவு என்ன அப்படின்னா highly diminished. So highly diminished அதாவது பாயிண்ட் சைஸ்க்கு தான் இருக்கு. சரியா? புள்ளி அளவுக்கு தான் இருக்கு. பிம்பத்தினுடைய அளவு புள்ளி அளவு highly diminished. then இந்த பிம்பம் வந்து ரியல் இமேஜா இல்ல virtual இமேஜான்னு பார்ப்போம். சரியா? ரியல் இமேஜா இல்லாட்டி virtual இமேஜான்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேப்லெட் காலத்துல பார்த்தோம் மோஸ்ட்லி குவிலன்ஸ் அப்படினாலே அங்க உருவாகக்கூடியது ரியல் இமேஜ் மெய் பிம்பம். சரியா? இப்போ இதுல உருவாகக்கூடிய பிம்பம் என்ன அப்படின்னா மெய் பிம்பம் ரியல் இமேஜ். and also ரியல் இமேஜ் எப்பவுமே எப்படி இருக்கு? இன்வெர்ட்டடா. சரியாமா? அப்ப ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தலைகீழான மெய் பிம்பம் நமக்கு கிடைக்குது. தலைகீழான மெய் பிம்பம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க an object is placed at infinity. பொருள் வந்து ஈரிலா தொலைவுல இருக்கு. அப்ப ஈரிலா தொலைவுல இருக்கும் பொழுது நமக்கு பொருளினுடைய பிம்பம் F2ல உருவாகுது. பிம்பத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா பாயிண்ட் சைஸ் highly diminished புள்ளி அளவுக்கு தான் இருக்கு. இந்த சைடு உருவாகுறனால இமேஜோட வந்து எப்பவுமே மெய் பிம்பமா இருக்கு. மெய் பிம்பம் எப்பவுமே தலைகீழா இருக்கு. சரியா? இது first case. then அடுத்த கேஸ் பார்ப்போம். when an object is placed beyond 2F1 2F1 க்கு அடுத்தால நமக்கு so beyond 2F1 க்கு அப்பால். சரியாமா? 2F1 க்கு அப்பால் வைக்கிறோம். 2F1 க்கு அப்பால். so same ray diagram தான் போடுறோம். நம்ம குவிலன்ஸ் தான் பார்க்கறோம். so optical center O இது முதன்மை அச்சு. so இதுல இருந்து இது வரை உள்ள distance F2 okay and 2F2. இதுல இருந்து இங்க பாத்தீங்க அப்படினா that is F1 இது வந்து 2F1. சரியா? F1 2F1. சரியா? F1 2F1. இப்போ என்ன பண்றோம் பாருங்க ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? beyond 2F1 beyond 2F1 2F1 க்கு அப்பால் நம்ம பொருளை வைக்கிறோம். 2F1 க்கு அப்பால். so beyond இப்போ இந்த இடத்துல பொருள் வச்சிருக்கோம்னு வெச்சுக்கோங்க. beyond 2F1 2F1 க்கு அப்பால் பொருள் வைக்கிறோம். சோ நமக்கு தெரியும் பொருள் என்ன இருக்கு? அப்ப பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் இங்க வருது. we know that so principal axis முதன்மை அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர் வந்துச்சு அப்படினா அது கண்டிப்பா முதன்மை குவியம் வழியாக போகும். கரெக்ட்டா? செகண்ட் விதியை அப்ளை பண்ணிருக்கோம். பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக வருது. முதன்மை அச்சுக்கு இணையாக பிரின்சிபல் ஃபோகஸ் parallel வந்துச்சுனாலே அது முதன்மை குவியம் வழியாக தான் போகும். சரியாமா? then அடுத்து நமக்கு ஒரு பிம்பம் உருவாகணும் அப்படினா கண்டிப்பா ரெண்டு ரிஃப்ராக்டட் ரே வேணும். ரெண்டு விலகு கதிர் வேணும். சரியா? அப்ப இரண்டாவது கதிர் எங்க இருந்து எடுக்கறோம் பாருங்க. இங்க இருந்து ஆப்டிகல் சென்டர் வழியா எடுக்கணும். சரியா? ஆப்டிகல் சென்டர் அதாவது ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எந்த ஒரு விலகலும் அடையாமல் நேராக செல்லும் without any deviation. சரியா? ray of light passing கரெக்ட்டா வரைஞ்சுக்கோங்க. ray of light passing through the optical center will emerge without any deviation. எந்த ஒரு விலகலும் இல்லாமல் நேராக செல்லும். நமக்கு தெரியும் ஒரு பிம்பம் உருவாகணும் அப்படினா ரெண்டு ரிஃப்ராக்டட் ரே வேணும். ரெண்டு ரிஃப்ராக்டட் ரேயும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல தான் ரெண்டு ரேஸும் ஜாயிண்ட் ஆகுது. சோ இமேஜ் வந்து இங்க வருது. ஓகே? சோ அப்ப இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது பாருங்க. between F2 and 2F2 F2 க்கும் 2F2 க்கும் இடையில தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. சோ இமேஜ் is formed between F2 and 2F2 F2 க்கும் 2F2 க்கும் இடையில தான் நமக்கு பிம்பம் உருவாகுது. சோ இந்த சைடு பிம்பம் வருது. பிம்பம் இங்க உருவாச்சு அப்படினாலே அது ரியல் இமேஜ். ரியல் இமேஜ் எப்பவுமே இன்வெர்ட்டடா இருக்கு. சோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். சரியாமா? தலைகீழான நேர் பிம்பம் நமக்கு கிடைக்குது. தலைகீழான நேர் பிம்பம் நமக்கு கிடைக்குது. ஓகே? then இந்த இமேஜோட சைஸ் பாத்தீங்க அப்படினா பொருளினுடைய அளவை விட
இருக்குது. இது கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக கிடைக்கும். சரியா? இது செகண்ட் கேஸ். ஸோ பொருள் வந்து 2Fக்கு அப்பால் இருக்கும்போது நமக்கு பிம்பம் F2க்கும் 2F2க்கும் இடையில உருவாகுது. பிம்பத்தினுடைய அளவு பொருளினுடைய அளவை விட சின்னதாக இருக்கு. இமேஜ் எங்கே கிடைக்குது அப்படின்னா F2க்கும் 2F2க்கும் இடையில கிடைக்குது. கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ், தலைகீழான நேர் பிம்பமா இருக்கும். சரியாமா? தென் தேர்ட் கேஸ் பார்ப்போம். So third case பார்த்தீங்க அப்படின்னா an object is placed at 2F1. first 2F1 க்கு அப்பால் வச்சோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 2F1 ல வைக்கிறோம். சரியாமா? placed at 2F1 ல வைக்கிறோம். So same thing, ray diagram. first principal axis போடுறோம். then covalence வரைகிறோம். okay, இது optical center O, F2, 2F2, F1 and 2F1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருளை வந்து 2F1 ல வச்சுருக்கோம். சரியாமா? ஸோ பொருளை வந்து 2F1 ல வச்சுருக்கோம். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது பாருங்க, 2F1 பிளேஸ் 2F1 ல நம்ம பொருள் வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். 2F1 ல பொருள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் 2F2 ல தான் கிடைக்கும். சரியா? ஸோ 2F1 ல வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொருளுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் நமக்கு தெரியும். ஸோ லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துச்சு அப்படின்னா அது டைரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா முதன்மை குவியம் வழியாக போகும். இது ஒரு ரிஃப்ராக்டட் ரே. ஸோ அகைன் நமக்கு இமேஜ் வேணும்னா மினிமம் 2 ரிஃப்ராக்டட் ரே வேணும். அப்போ செகண்ட் ரே எங்கேருந்து எடுக்கும் பாருங்க, ஆப்டிக்கல் சென்டர் ஒளியியல் மையத்திலிருந்து எடுக்கும். சரியாமா? ஸோ ஒளியியல் மையத்திலிருந்து வரும். நமக்கு தெரியும் ஆப்டிக்கல் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்கிறோம், ஆப்டிக்கல் சென்டர் ஒளியியல் மையம் வழியாக வரக்கூடிய ஒளிக்கதிர் எந்த ஒரு விலகலும் அடையாமல் நேராக. ஸோ அப்படியே வரைஞ்சிடலாம். ஸோ இது செகண்ட் ரே. சரியா? இது செகண்ட் ரே. நமக்கு தெரியும் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகுதுமா, 2F2 ல ஃபார்ம் ஆகுது. பொருளினுடைய அளவும் பிம்பத்தினுடைய அளவும் ஒரே அளவாக இருக்கும். சரியாமா? பொருளினுடைய அளவும் பிம்பத்தினுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பொருள் வந்து 2F ல வைக்கும்போது 2F1 ல வைக்கும்போது நமக்கு பிம்பம் எங்கே கிடைக்குது அப்படின்னா 2F2 ல கிடைக்குது. பொருளினுடைய அளவும் பிம்பத்தினுடைய அளவும் சமமாக இருக்கும். அகைன் இந்த சைடு கிடைக்கிறனால ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் இருக்கும். சரியாமா? தலைகீழான நேர் பிம்பம் தான் கிடைக்குது. சரியா? தலைகீழான மெய் பிம்பம் கிடைக்குது. சரியாமா? ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். தென் அடுத்து ஃபோர்த் கேஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ பொருளை எங்கே வச்சுருக்கோம் பாருங்க, பிட்வீன் F1 அண்ட் 2F1. F1க்கும் 2F1க்கும் இடையில வந்து நம்ம பொருளை வைக்கிறோம். சரியாமா? F1க்கும் 2F1க்கும் இடையில நம்ம பொருளை வைக்கிறோம். ஓகே, ஸோ சேம் ரே டயக்ராம் போடுவோம். ஸோ ஆப்டிக்கல் சென்டர் இதுல இருந்து இது வரை உள்ள டிஸ்டன்ஸ் F2. ஸோ 2F2 and F1 2F1. ஸோ முடிஞ்ச அளவு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரி? ஸோ F1க்கும் 2F1க்கும் இடையில நம்ம பொருளை வைக்கிறோம். F1க்கும் 2F1க்கும் இடையில பொருளை வைக்கிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், பொருளில் வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக வரும். முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை குவியத்தின் வழியாக செல்லும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நமக்கு அகைன் இமேஜ் வேணும்னா மினிமம் 2 ரிஃப்ராக்டட் ரே வேணும். சரியா? அப்போ செகண்ட் ரிஃப்ராக்டட் ரே எங்கேருந்து எடுக்கிறோம் பாருங்க, ஆப்டிக்கல் சென்டர். ஸோ முதன்மை ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எந்த ஒரு விலகலும் இல்லாமல் வரும். ஸோ 2 கதிரை எங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்க, இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இங்கே தான் இமேஜ் கிடைக்குது. அப்போ பொருளினுடைய பிம்பம் எங்கே கிடைக்குது பாருங்கம்மா, 2F2க்கு அப்பால், beyond 2F2க்கு அப்பால் கிடைக்குது. இந்த செட் கிடைக்கிறனால ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தலைகீழான மெய் பிம்பம் தான் கிடைக்குது. சரியா? தென்
பொருளினுடைய அளவும் பிம்பத்தினுடைய அளவும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளினுடைய அளவை விட பிம்பத்தினுடைய அளவு பெருசா இருக்கு. பொருளினுடைய அளவை விட பிம்பத்தின் அளவு பெருசா இருக்கு. சரியாமா? ஸோ பொருள் வந்து F1க்கும் 2F1க்கும் இடையில வைக்கும்போது பிம்பம் பியாண்ட் 3F2 3F2க்கு அப்பால் உருவாக்கப்படுது. இங்க கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து தலைகீழான மெய் பிம்பம் ரியல் அண்ட் இம்போர்ட்டட் இமேஜா இருக்கு. சரியாமா? சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொருளினுடைய அளவை விட பிம்பத்தினுடைய அளவு வந்து பெருசா இருக்கு. சரியா? தென் அடுத்த கேஸ் பார்ப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்க வைக்கிறோம் அப்படின்னா F2ல வைக்கிறோம். சாரி F1ல வைக்கிறோம். முதன்மை குவியத்துல வைக்கிறோம். சரியா? முதன்மை குவியத்துல வைக்கிறோம். சோ முதன்மை அச்சு, குவி லென்ஸ், அதனுடைய ஒளியியல் மையம் F1 சாரி F2 and 2F2 F1 2F1. சோ பொருளை எங்க வைக்கிறோம்? F1ல வைக்கிறோம். சரியா? சோ பொருள் வந்து F1ல வைக்கிறோம். ஓகே, சோ பொருள்ல வந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக வருது. முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை குவியத்துல குவிக்கப்படும். சோ முதன்மை குவியத்துல குவிக்கப்படுது. அகைன் நமக்கு இமேஜ் வேணும்னா ரெண்டு ரிஃப்ராக்டட் ரே விலகு கதிர் வேணும். சோ செகண்ட் எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒளியியல் மையம். சரியா? சோ ஒளியியல் மையம் வழியாக வரக்கூடிய ஒளிக்கதிர் எந்த ஒரு விலகலும் இல்லாமல் நேரடியாக செல்லும். ஓகே, இது வந்து எங்க போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியாமா? எங்க போய் ஜாயிண்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. சோ பொருளினுடைய பிம்பம் எங்க உருவாகும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் ஈரிலா தொலைவில் உருவாகும். பொருள் வந்து F1ல வைக்கும்போது நமக்கு உருவாகக்கூடிய பிம்பம் ஈரிலா தொலைவில் உருவாகுது. அகைன் இந்த சைடு நமக்கு இமேஜ் கிடைக்கிறதுனால ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜா தான் இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தலைகீழான மெய் பிம்பமா இருக்கும். சரியா? அளவு பிம்பத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய அளவு இங்க இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிம்பத்தினுடைய அளவு போயிட்டே இருக்கு. ஸோ வெரி லார்ஜ். சரியாமா? பிம்பத்தினுடைய அளவு வெரி லார்ஜ், மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ பொருள் F1ல வைக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பம் வந்து ஈரிலா தொலைவில் இருக்கு. பிம்பத்தினுடைய அளவு மிக பெரியதா இருக்கு, வெரி லார்ஜ் அண்ட் ஆல்சோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தலைகீழான மெய் பிம்பமா இருக்கும். சரியாமா? தென் லாஸ்ட் கேஸ் So between F1 and O, ஆர்டிகல் சென்டர் ஒளியியல் மையத்துக்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையில வந்து நம்ம பொருளை வைக்கிறோம். ஸோ இடையில பொருள் வைக்கும்போது நமக்கு பிம்பம் எங்க கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதன்மை அச்சு இது ஒளியியல் மையம் F1 2F2 F1 2F1. ஸோ பொருள் எங்க வைக்கிறோமா F1க்கும் Oக்கு இடையில வைக்கிறோம். F1க்கும் Oக்கு இடையில பொருள் வைக்கிறோம். சரியா? ஸோ பொருள்ல இருந்து முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை குவியத்தின் வழியாக செல்லும். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு ரிஃப்ராக்டட் ரே வேணும். அதனால அடுத்த இமேஜ் எங்க இருந்து எடுக்கிறோம் பாருங்க, முதன்மை குவியத்தின் வழியாக எடுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இது போக 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 விரிஞ்சிட்டே போகுது, டைவர்ஜ் ஆகுது, விரிஞ்சுக்கிட்டே போகுது, டைவர்ஜ் ஆகுது. ஸோ டைவர்ஜிங் அப்படின்னாலே நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வர்ச்சுவல் இமேஜாக தான் இருக்கும். சரியா? ஸோ இமேஜினரி லைன் ட்ரான் பண்ணோம் அப்படின்னா ஸோ டைவர்ஜ் ஆகிட்டே போயிருக்குமா? ஸோ இந்த சைடு நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைவர்ஜ் ஆகிட்டே போகுது, விரிஞ்சிட்டே போகுது. டைவர்ஜிங் லென்ஸ் நமக்கு டைவர்ஜிங் ரேஸ் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம். நம்ம அந்த டிஃபரன்ஷியேஷன் டாடர் காலத்தில் பார்த்தோம். சரியா? ஸோ இது வந்து
ட்ரூ F1. அதாவது பொருள் இருக்கக்கூடிய அதே சைடில் தான் நமக்கு இமேஜ் கிடைக்குது. அதனால கிடைக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா virtual and erected image ஆகும். virtual and erected image நேரான மாய பிம்பமா இருக்கும். சரியாமா? ஸோ பொருள் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன இமேஜ் கிடைக்குது, எவ்வளோ அளவில் இருக்குது, எந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் இதை வந்து ஒரு டேண்டர் கார்டை போட்டு அது என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒருக்கா பார்த்துச்சு. ஓகேம்மா? நம்ம இது வரைக்கும் பார்த்தா ரே டயக்ராம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம். பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பொருளின் நிலை, பொசிஷன் ஆஃப் இமேஜ் பிம்பத்தின் நிலை, சைஸ் ஆஃப் இமேஜ் பிம்பத்தின் அளவு, அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் பிம்பத்தின் தன்மை. கூடவே வேணா நீங்கள் இதில் வந்து ரே டயக்ராம் அந்த கதிர் வரைபடத்தை கூட இதில் போட்டுக்கலாம். அப்போ ஒரே டேபிள் காலத்தில் எல்லாம் படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை கம்பைன் பண்ணி போட்டுருக்கோம். ஒரு ஈர்லா தொலைவில் இருக்கும்போது when an object is placed at infinity, image is formed at f2. ஸோ பிம்பம் வந்து f2ல உருவாக்கப்படுது. and the size of an image is highly diminished. மிகச்சிறிய புள்ளி அளவு. இதில் இருக்கக்கூடிய இமேஜோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழான மேல் பிம்பம், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். சரியாமா? இது எல்லாமே ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான். ஓகே, தென் செகண்ட் கேஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா பியாண்ட் ட்ரூ F1 பொருள் வந்து ட்ரூ F1க்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் பிட்வீன் F2 அண்ட் ட்ரூ F2. F2க்கும் ட்ரூ F2க்கும் இடையில நமக்கு பிம்பம் வந்து உருவாக்கப்படுது. பிம்பத்தினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா பொருளை விட சிறியதா இருக்கு, ஸ்மாலர் தென் ஆப்ஜெக்ட். ஹியர் ஆல்சோ தலைகீழான மேல் பிம்பம், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அந்த தேர்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ட்ரூ F1ல வச்சிருக்கோம். when an object is placed at ட்ரூ F1 and the image is formed at ட்ரூ F2. ட்ரூ F1ல வைக்கும்போது பொருள் வந்து பிம்பம் வந்து ட்ரூ F2ல உருவாகுது. அளவு பார்த்தீங்க அப்படின்னா பொருளினுடைய அளவும் பிம்பத்தினுடைய அளவும் சேம் தான் இருக்கு, சிமிலராக தான் இருக்கு. ஹியர் ஆல்சோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தலைகீழான மெய் பிம்பமா இருக்கு. சரியாமா? அண்ட் ஃபோர்த் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா when an object is placed in between F1 and ட்ரூ F1. F1க்கும் ட்ரூ F1க்கும் இடையில நீங்க பொருள் வைக்கும் பொழுது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது பாருங்க, பியாண்ட் ட்ரூ F2. ட்ரூ F2க்கு அப்பால் உங்களுக்கு இமேஜ் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய இமேஜ் லார்ஜர் தென் ஆப்ஜெக்ட் பொருளை விட பிம்பத்தினுடைய அளவு பெரியதாக இருக்கு. ஹியர் ஆல்சோ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தலைகீழான மேல் பிம்பம் கிடைக்குது. சரியாமா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா when an object is placed at F1. F1 முதன்மை குவியம் F1ல பொருள் வைக்கும்போது எங்க நமக்கு இமேஜ் கிடைக்குது பாருங்க, ஈரிலா தொலைவு இன்ஃபினிட்டிவ்ல நமக்கு இமேஜ் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய இமேஜோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் சைஸா இருக்கு. ஹியர் ஆல்சோ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தலைகீழான மேல் பிம்பம் கிடைக்குது. And the last case, an object is placed in between the optical center and principal focus. முதன்மை குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையில ஓக்கும் F1க்கும் இடையில நீங்க பொருள் வச்சீங்க அப்படின்னா இமேஜ் வந்து பொருள் இருக்கக்கூடிய அதே சைட்ல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. behind the object பொருள் இருக்கக்கூடிய அதே பக்கத்துல தான் நமக்கு இமேஜ் கிடைக்குது. என்ன அப்படின்னா இமேஜோட சைஸ் பெருசா இருக்கு, பொருள் இருக்கக்கூடிய பக்கத்துலயே நமக்கு இமேஜ் கிடைக்கிறதுனால நேரான மாய பிம்பம் virtual and erected image நமக்கு கிடைக்குது. இது பக்கத்துலேயே ரே டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியாமா? ஓகே, டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்